இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை முறை மோசமடைந்து வருவதாக தெரிவித்து லண்டனில் வாழும் இந்திய பெண் ஒருவர் சொந்த நாட்டுக்கு திரும்ப தயாராகி வருகின்றார். 52வது வயதிலேயே ஓய்வு பெற்றுவிட்டு தாய் நாடான இந்தியாவுக்கு திரும்ப திட்டமிடும் 42 வயதான பெண் நிதித்துறை அதிகாரி சன்ஹிதா மஹ்முதார் தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் பிறந்து 2009ஆம் ஆண்டு முதல் பிரித்தானியாவில் வசித்து வரும் சன்ஹிதா மஹ்முதார் நிதித்துறையில் நிழல் உலக குற்றங்கள் மற்றும் வரி ஏய்ப்பை கண்டுபிடிக்கும் சிரேஷ்ட அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். தான் பிரித்தானியாவிற்கு வந்த காலத்தில் இருந்த சமூக அமைதியும் குறைந்த வாழ்க்கை செலவும் தற்போது முற்றாக மாறிவிட்டதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார். நாங்கள் இங்கு வந்த புதிதில் பிரிஸ்டல் நகரில் இருந்த வாழ்க்கை முறை மிகவும் அழகாக இருந்தது, சமூக உணர்வு இருந்தது. ஆனால் இப்போது மக்கள் பெரும் மன அழுத்தத்தில் வாழ்கின்றார்கள். முன்பு 50 பவுண்டுகளுக்கு வாங்கிய பொருட்கள் இப்போது 150 பவுண்டுகள் கொடுத்தாலும் போதவில்லை என சன்ஹிதா குறிப்பிட்டுள்ளார். தனது 52வது வயதில் ஓய்வு பெற்று வருடத்தின் 6 மாதங்களை இந்தியாவிலும் 6 மாதங்களை பிரித்தானியாவிலும் கழிக்க விரும்பும் சன்ஹிதா ஓவிய கலையில் முழுமையாக ஈடுபட விருப்பம் தெரிவித்துள்ளார். மாதத்திற்கு 2000 முதல் 3000 பவுண்டுகள் வருமானம் கிடைத்தால் தமக்கு போதுமானது என கூறும் அவர், இதற்காக தன்னிடம் உள்ள சமைப்பு மற்றும் பங்குச்சந்தை முதலீடுகள் போதுமானதா என நிபுணர்களின் ஆலோசனையை கோரியுள்ளார். பிரித்தானியாவில் வரிச்சுமை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரித்து உள்ள சூழலில் புலம்பெயர்ந்து வாழும் பலர் தங்களது ஓய்வு கால திட்டங்களை மீண்டும் பரிசீலிக்க தொடங்கியுள்ளதை இச்சம்பவம் எடுத்துக் காட்டுகின்றது.